அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் குழந்தை பிறப்பிற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா அப்படின்றத பிருகுநந்தி மற்றும் சப்தரிஷி நாடி முறையில் எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல் ஆண் பெண் 2 ஜாதகருக்குமே பொருந்தும். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள். குழந்தைக்கான குடிப்பினை பார்க்குறதுக்கு நம்ம குரு அப்படின்ற கிரகத்தை எடுத்துக்கிறணும். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே குழந்தைக்கான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அதனால் குரு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஜாதகம் இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள். இதில் குரு அப்படின்ற கிரகம் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். குரு இதில் எங்கே இருக்காருன்னா மிதுன வீட்டில் இருக்கார். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குருவுக்கு 5வது வீட்லேயும் 9வது வீட்லேயும் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது எந்த கிரகம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே போல் குரு கூட யார் இருக்கா, அதாவது மிதுன வீட்டில் குருவோட சேர்ந்து சில கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிரகங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ குருவுக்கு 5வது வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுன வீட்டுக்கு 5வது வீடு துலாம் வரும். துலாம் வீட்டுக்கு 5வது வீடு கும்பம் வரும். சரியா? அது 1, 5, 9 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அந்த 1, 5, 9ல் ராகு கேது அப்படின்ற கிரகம் இருக்கான்றத பார்க்கணும். குருவுக்கு 1, 5, 9ல் ராகு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிரும். அதாவது கருக்கலைவு, கருச்சிதைவு, இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்படும். இதே இப்போ குருவுக்கு 1, 5, 9ல் கேது இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும். அதாவது 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குரு கேது சேர்க்கையில் ஏற்படும். குருவுக்கு 1, 5, 9ல் ராகு கேதுக்கள் இருந்தாலே குழந்தை பிறப்பில் பிரச்சனைன்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு இருந்தால் குழந்தைக்கு கண்டம், அதாவது கருச்சிதைவு, கருக்கலைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். கேது இருந்தால் தாமதம் ஏற்படும். குழந்தை பிறப்புன்றது இருக்கும், ஆனால் தாமதமாக பிறக்கும். அப்படி எடுத்துக்கலாம். குருவுக்கு 1, 5, 9ல் ராகு கேதுகள் இருந்தால் என்னன்றதை பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன பார்க்கணுன்னா, குருவுக்கு வீடு கொடுத்தவர் யார் அப்படின்றத பார்க்கணும். குருவுக்கு வீடு கொடுத்தவர் அப்படின்றது என்னென்னா, இப்போ குரு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார், அந்த கிரகத்தோட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக இப்போ எங்கள் வீடியோவில் இருக்க ஜாதக கட்டத்தில் நம்ம குரு மிதுன வீட்டில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம். மிதுனத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ குருவிலேருந்து புதன் எங்கே இருக்காருன்றதை பார்க்கணும். குருவுக்கு வீடு கொடுத்த புதன் 6, 8, 12ல் இருக்கக்கூடாது. அதாவது 6, 8, 12 அப்படின்றது என்னென்னா ஒரு நெகட்டிவ் வீடுகள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குருவுக்கு வீடு கொடுத்த புதன் 6, 8, 12ல் இருந்தால் அதுக்கான பலன் என்னென்னா, அந்த ஜாதகருக்கு குழந்தை பெற்றுக்கிறணும் அப்படின்ற எண்ணமே இருக்காது. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஆசையே இருக்காது. இப்போ சப்போஸ் 6, 8, 12ல் புதன் இல்லை, குருவுக்கு 1, 5, 9லையோ இல்லை வேறு வீடுகள்லையோ இருக்குதுன்னா என்ன பலன் அப்படின்னா, அதை நம்ம நல்ல பலன்களாக எடுத்துக்கலாம். அதாவது குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ குருவுக்கு வீடு கொடுத்த புதனுக்கு 1, 5, 9 பார்க்கணும். இப்போ சப்போஸ் புதன் கன்னி வீட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த கன்னி வீட்டிலேருந்து 5வது வீடு 9வது வீடை பார்க்கணும். அந்த 1, 5, 9ல் ராகு கேது இருக்கான்றதையும் பார்க்கணும். இப்போ புதனுக்கு 1, 5, 9ல் ராகு கேதுக்கள் இருந்தாலும், நான் முதல்ல சொன்னேன்ல, குருவுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ அதே பலனை தான் குருவுக்கு வீடு கொடுத்த அதிபதிக்கும் அதே பலனை தான் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக குருவுக்கு 5ஆம் அதிபதியை பார்க்கணும். இப்போ குரு மிதுன வீட்டில் இருக்காரு. மிதுன வீட்டில் இருந்து 5ஆம் அதிபதி, அந்த 5ஆம் வீடு எது, அந்த 5ஆம் வீட்டோட அதிபதி யாருன்றதை பார்க்கணும். இப்போ குருவுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வருவார். 5ஆம் வீடு துலாம். சரியா? இப்போ அந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9ல் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குருவுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கணும்னா, குரு இருக்கிற வீட்டில் இருந்து 6, 8, 12ல் இருக்கக்கூடாது. மற்ற வீடுகளில் எங்கேனாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நல்லது. இப்போ குருவுக்கு 5ஆம் அதிபதி 6, 8, 12ல் இருந்தால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது குருவுக்கு 5ஆம் அதிபதி 6, 8, 12ல் இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்கும், அதாவது அந்த குழந்தை பெறணும் அப்படின்ற எண்ணமே அந்த ஜாதகருக்கு இருக்காது. குழந்தை வேணுன்ற ஆசையே இருக்காது. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது உங்களுடைய ஜாதகத்தில் இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.